உண்மை சம்பவமான சிறைப்படத்தை இயக்கும்போது உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை உருவாக்கும் இயக்குனர் வெற்றிமாறனுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் கை கொடுத்ததாக சிறைப்பட இயக்குனர் சுரேஷ் கோவையில் தகவல். நடிகர் விக்ரம் பிரபு மற்றும் எல்.கே. அக்ஷய்குமார் நடிப்பில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாகியுள்ள சிறைப்படம் வரும் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாகிறது. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் இணை இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியுள்ளார். இந்நிலையில் சிறைப்படத்தில் நடித்துள்ள நடிகர் விக்ரம் பிரபு, அக்ஷய்குமார், இயக்குனர் சுரேஷ் மற்றும் சிறைப்படத்தின் கதையாசிரியரான டானாக்காரன் இயக்குனர் தமிழ், ஒதிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம், நடிகைகள் அனந்தா, அனிஷ்மா உள்ளிட்ட குழுவினர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய தமிழ், தான் உண்மையில் சந்தித்த அனுபவத்தை வைத்து இப்படத்தின் கதையை எழுதியதாக தெரிவித்த அவர், ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமான பயணம்தான் இப்படத்தின் மையக்கரு என தெரிவித்தார். நடிகர் விக்ரம் பிரபு பேசுகையில், டானாக்காரன் படத்தை பார்த்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டியதாக தெரிவித்த அவர், அவருக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை உருவாக்குவதில் இயக்குனர் வெற்றிமாறனுடன் பணியாற்றிய போது கிடைத்த அனுபவம் இந்த படத்தை இயக்க உதவியதாக சிறைப்பட இயக்குனர் தெரிவித்தார். இங்கே வந்திருக்க பிரசன் மீடியா அனைவருக்கும் நன்றி. சிறை இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. இதில் விக்ரம் பிரபு சார் நடிச்சிருக்காரு, அக்ஷய்குமார் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. தமிழோட கதை இது. அவருடைய கதையை திரைக்கதை இயக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் தேவை. கட்டாயம் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அவர் தான் டைரக்டர், அவரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். இதில் சுரேஷ் ராஜகுமாரி. தமிழ் உங்கள் எல்லாருமே தெரியும், என்னோட டானாக்காரன் டைரக்டர். பட் அதுக்கும் மேலே பெரிய நடிகரிங்க. ஸோ அதனால் சார் நீங்கள் பேசுகிறீங்க. நன்றி. படத்தை நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும். அதனால் உங்களை சந்திக்கிறதுல படத்தை பற்றி பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா. இப்போ படம் சிறையின் டைம் அது நிஜமான சிறைக்குள்ளேயே ஷூட்டிங் எடுத்தீங்க? இல்லை சார், சிறைக்குள்ளேயே ஷூட் பண்ணல. சிறைக்குள்ளே ஒரு 2 நாள் எடுத்தோம். உள்ள முழுக்க நமக்கு பர்மிஷன் கிடையாது. அதான் செட் போடுறாங்க சார். இது இவருடைய லைஃப்ல நடந்தது. ஒரு சிறைவாசியை கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிற இதில் 2 பேருக்குமான உறவு தான். ஸோ அதை இவருடைய லைஃப்பில் நடந்ததை நான் கொஞ்சம் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்களா வெற்றிமாறன் அவங்களோட பட்டம் தெளிவானதால அவங்களுடைய பாதிப்பு இல்லை சார். பாதிப்பு மீன்ஸ் என்னென்னா, நமக்கு ரியல் லைஃப் க்ளோஸ் டு கிட்ட போய் பார்க்கறது இருக்குல்ல. ஸோ அவருடைய பார்வையோட நம்ம போய் பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் ரொம்ப அவையில போக மாட்டார். அந்த இதில் பார்ப்பார். நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கும் அதை சும்மா ஏனத்தானோ ஒன்று பண்ணிடக்கூடாதுன்றத இருக்கு. பட் அப்படிதான் அதை நம்ம பண்ணியிருக்கோம். சார், சிறைவாசி அவங்க படுற கஷ்டம் அப்படியான கதை இல்லை சார். சிறைவாசிகளை பற்றின கதை இல்லை. சிறைக்குள்ள ஒரு சிறைவாசியை பற்றின கதை, சிறைவாசிகளை பற்றின கதை. எனக்கு வெற்றிமாறன் சார் சாயல்னா அவரோட படங்களை பார்த்துருக்கேன். அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. ஏற்கனவே தமிழ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அவங்க 2 பேருமே பேசுகிற விதம், சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் ஒரு கேள்வி கேட்டால் அது எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கங்கிற ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு. தமிழ் சாரோட கதை, இந்த கதையை எடுத்து சுரேஷ் சார் எடுத்துகிட்டு வந்துட்டு போது நான் எனக்கு கதை ஃபஸ்ட்டு பிச் பண்ணது தமிழ் சார் தான். ஏன்னா ஏற்கனவே நல்லா தெரியும், பழக்கம் உண்டு. ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் சார் டைரக்டரே வர சொல்லுங்க சார் சொல்லி அவர் ஃபுல் கதையை சொன்னார். ஸோ அதுலேயே அவங்க பேசுகிறதுலே ஒருத்தர் விட்டால் இன்னொருத்தர் டக்குன்னு கரெக்டாக எடுக்கிற மாதிரி தான் சிங்கில் இருந்தாங்க. ஐ திங்க் அது சேர்ந்து ஒர்க் பண்ணதால தான் வெற்றி சாருக்கு அடியில் ஒரு படம் எடுக்கிறோன்னா எல்லாருக்கும் அந்த படத்தை பற்றி தெரியணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு கமராடரி இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைலாகவே 2 பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ எனக்கு அது ஜென்ரலாகவே ஹார்ட் ஒர்க்கர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம், அது பண்ணிகிட்டு இருக்க போது மித்தவங்க எல்லாருமே அதே அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போட போது வேலை நல்லா வரும். வேலை நல்லா வந்துச்சுன்னா படம் நல்லா வரப்போகுது. அப்படிதான் அந்த இந்த படம் நல்லா வந்திருக்கு, சந்தோஷத்துல உட்காந்துருக்கோம்.
அது